யோவான் 9வது அதிகாரம் 1 முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்படி போகும்போது தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்தே கண் தெரியாத, பார்க்க இயல்பு இல்லாத ஒரு மனிதனை என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. உடனே சீஷர்கள் கேக்குறாங்க, ரபி, இவர் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமோ இவரை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அவர் பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறாரு? கண்ணு தெரியாம தான் என்ன செய்யறாரு? பிறக்கிறார். அப்ப அவர் என்ன பாவத்தை செஞ்சுட்டு அவர் பிறந்திருக்க முடியும்? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, இது இவர் செய்த பாவமும் அல்ல, இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். இதை நம்ம தவறுதலாக நிறைய விதமாக நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம்? புரிந்து கொள்றோம். இதுக்கு நம்ம பாவத்தை குறிச்சும் அவருடைய விருப்பத்தை குறிச்சும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாவம்னா என்ன? ஆதியாகமத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் படைத்த ஒவ்வொரு கிரியைகள், ஒவ்வொரு படைப்புகளும், உலகத்தை படைத்தார், அது நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தை படைத்தார், அது நல்லது என்று கண்டார். மனிதனை படைத்தார், நல்லது என்று என்ன செஞ்சாரா? கண்டார். ஒவ்வொன்றையும் படைத்து நல்லது என்று கண்டார்னு இருக்குது. அதே அதிகாரத்துல அவர் நோயை படைத்தார், நல்லது என்று கண்டார்னு போட்டிருக்குதா? நிச்சயமா இல்லை. நோயை தேவன் என்ன செய்யல? படைக்கல. ஆதாமை தன் சாயலில் அங்கு படைக்கிறார். அவர் முன்னாடி ஒரே ஒரு கட்டளை தான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிடாத, அதை சாப்பிடும் நாளில் என்ன செஞ்சிருவ? இறந்து போய்விடுவாய். அங்க சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு அதை சாப்பிடுறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்களா? அப்ப தேவன் பொய் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அவங்க இறந்து போனாங்க, சரீரத்துல இல்ல, தன்னோட ஆவியில. ஆவியில மரித்த நிலைமை. மரித்த நிலைமைனா என்ன? தேவனோடு இணைஞ்சிருந்த ஆதாம் அந்த பழத்தை உட்கொண்ட உடனே பாவ இயல்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனிடமிருந்து ஒரு பிரிவு அங்கு ஏற்படுகிறது. தேவனோடு அணு தினமும் அவர் உலாவ சென்றாராம். அப்படிப்பட்ட இயல்பில் இருந்த ஒருவர் அந்த இயல்புல பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த பாவ இயல்பின் காரணமாக தான் பாவ செயல்கள் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். புலி எதற்காக மாமிசம் சாப்பிடுது? மாடு எதற்காக புல்ல சாப்பிடுது? மாட்டுக்கு ஒரு வாரம் பட்னி போட்டு மாம்சம் கொடுத்தா சாப்பிடுமா? ஏன் சாப்பிடாது? அதோட இயல்பு அது புல்லதான் என்ன செய்யும்? சாப்பிடும். புளியை நீங்க ஒரு மாசம் பட்னி போட்டாலும் அது புல்ல என்ன செய்யாது? சாப்பிடாது. அது புல்ல சாப்பிடணும்னா அதோட இயல்பு அங்க என்ன செய்யணும்? மாற்றப்படணும். அது போல தேவ இயல்பை பெற்றிருந்த மனிதன் அந்த பாவம் உள்ளே சென்றவுடன் அங்கு பாவ இயல்பை என்ன செய்து கொள்ளுகிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த இயல்பு தான் பாவ செயல்களை உலகத்துல வெளிப்படுத்துது. இந்த பாவத்தின் மூலமாக தான், இந்த இயல்பின் மூலமாக தான் நோய் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. நோய் வந்ததோட காரணம் அதுதான். சாபம் வந்ததோட காரணம் அதுதான். சாப விளைவுகள் வந்ததோட காரணம் அதுதான். ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு நோயோட பிறக்குது, மரபணு பிரச்சனையில பிறக்குது, கேன்சரோட பிறக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அந்த குழந்தை ஒரு பாவமும் செய்யல. ஆனா நோய் நிறைந்த, பாவம் நிறைந்த உலகத்திற்குள் தன் காலை அது எடுத்து வைக்கிறது. புரியுதா? ஏன் குழந்தைகள் நோயோட பிறக்கிறாங்கன்னா காரணம் இதுதான். தேவன் அதை என்ன செய்யல? கொடுக்கல. பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள அது என்ன செய்து? நுழைகிறது. ஒவ்வொருவரும் இந்த பாவம், சாபம், அதோட விளைவுகள்ல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. நீங்க உபாகமம் 28வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். 16 to 61வது வசனம் வரைக்கும் பாவம், சாபத்தோட விளைவுகள் இருக்கும். இந்த நோயை குறிச்சி நம்ம எந்தெந்த இடத்துல குறைவுகளோட, கட்டுகளோட இருக்கிறோமோ அது எல்லாமே அந்த சாபத்துக்கு கீழே வரும்.
ஆனா சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக இறங்கி வந்து நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சாப விடுதலை என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. நீங்க அந்த உபாகமம் 28வது அதிகாரம் 16 61 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இதுல ஒரு விளைவுகள்ல கூட நம்ம இருக்க அவசியம் இல்லை. ஆனா வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா, இதுல ஒரு 4-5 விஷயமாவது எல்லா விசுவாசிகளோட வாழ்க்கையில என்ன செய்யுது இருக்குது. அவர் எதுல இருந்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறாருங்கிற சத்தியம் நமக்கு என்ன செய்யல, தெரியல. சாத்தான் சொல்லுகின்ற தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமான, அவருடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களை நம்ம ஏற்றுக்கொள்றதுனால அந்த அடிமைத்தனத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதே போலதான் இந்த உலகத்துல பாவம் இருக்குது, இந்த உலகத்துல நோய் இருக்குது. எப்போ ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ அப்பொழுதே இந்த உலகத்துக்குள்ள பாவமும் நோயும் என்ன செஞ்சிட்டு வந்து விட்டது. அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவர் செய்த பாவமும் அல்ல, இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. அதாவது தனிப்பட்ட முறையில அந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த நோய் வரல. ஏற்கனவே உலகத்துல என்னதான் இருக்குது, நோய் இருக்கதான் செய்து, பாவம் இருக்கதான் செய்து. அந்த அடிப்படையில இந்த மனுஷன் எப்படி செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். ஆனா இந்த வசனத்தையும் தப்பா நம்ம எடுத்துக்கிறோம். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். தேவன் அந்த இடத்துல செயல்படணும், ஒரு சுகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் கண்ணு தெரியாம பிறந்திருக்கிறாருன்னு நம்ம தப்பா என்ன செஞ்சுக்கிறோம், நினைக்கிறோம். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்னெல்லாம் செஞ்சாரு? எங்கேயாவது நான் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும், நீ கண் பார்வை இல்லாமல் போ அப்படின்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? பார்வையை பெற்றுக்கொள். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும், நீ நடக்க முடியாம உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாரா? இல்ல, எழுந்து நட. ஒவ்வொரு அற்புதங்களும் செஞ்ச பிறகு அதை பெற்றுக்கொண்டவர்கள் துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தி சென்றார்கள் இருக்கும். அப்போ எதுல தேவனோட நாமம் மகிமைப்படுது? சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவ நாமம் மகிமைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துங்க என்ன செஞ்சாரு? சுகத்தை கொடுக்கிறவராக இருந்தார். உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு வசனம் சொல்றேன். அப்போஸ்தலர் 10:38. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாரா? குணமாக்குகிறவர். இங்க பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை அவர் குணமாக்குனாரா, இல்ல தேவனுடைய வல்லமையினால் நோயுற்றவரை அவர் குணமாக்குறாரா? என்ன போட்டிருக்கு வசனம்? அப்ப நோய் பிசாசு கிட்ட இருந்து வருதா, தேவன் கிட்ட இருந்து வருதா? பிசாசு கிட்ட இருந்து வருகிறது. நீங்க மற்ற வசனங்களோட வெளிச்சத்துல பார்க்கும் போதுதான் ஒரு வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஒரு வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நீங்க சாத்தானால வஞ்சிக்கப்பட முடியும். தேவன் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் நோய் கொடுக்கிற தேவன் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையை மட்டும்தான் அவர் கையில இருந்து அவர் கொடுக்கிறார். ஆனா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் அது ஒரு பொல்லாங்கான உலகம்.
எப்போ ஆதாம் பாவத்துக்குள்ள போனாரோ பாவம் இந்த உலகத்துல இருக்கு, சாபம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, சாத்தான் இருக்கிறான். ஆனா நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம கலங்க தேவையில்லை. நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நமக்குள் இருக்கிறார். சிலுவையில மிகப்பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பாவ இயல்பிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சாபத்திலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நோயிலிருந்து ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு விருப்பம் இல்லாம அந்த மீட்பு அவர் கொடுத்திருப்பாரா? விருப்பம் இல்லாம யாராவது ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுப்பாங்களா? ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க விருப்பப்பட்டு தான் என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. அதை நாம பெற்றுக்கொள்ளணும், அதை அனுபவிக்கணும்னு சொல்லிதான் அதை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய இடத்தை விட்டு, அவருடைய மகிமையை விட்டுட்டு அடிமையின் கோலம் எடுத்து வந்து இந்த மீட்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பம் என்னவாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருக்கும் போது அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாம். அப்ப அவருடைய விருப்பம் என்னவா இருக்க முடியும்? தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை வெளிப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போ தேவன்ட்ட நான் எதை பார்த்தேனோ, எதை கேட்டேனோ, அவருடைய விருப்பத்தை நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாரையாவது நீ நோயை பெற்றுக்கொள்னு சொன்னாரா? அவரு நீ சாபத்தை பெற்றுக்கொள்னு சொன்னாரா? நீ கட்டுகளோடு இருன்னு சபிச்சாரா? இல்ல, தேவனுடைய விருப்பம் அது கிடையாது. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.